வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நேற்று தேர்தல் முடிந்த பிறகு யார் யார் சரியாக செயல்படவில்லை, யார் அண்டர் கிரவுண்டில் மற்ற கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க, இன்னும் குறிப்பாக பணம் கொடுத்து அதை செலவு பண்ணாத ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நடிகை, ஒரு ஜாதி கட்சி பிரமுகர், இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிஜேபியில் குறிப்பாக அண்ணாமலை டிடிவியை செலவு பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் பெரும்பான்மையாக ஓட்டு மக்கள் போட போகிறதா உள்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லப்போவ அவர் செலவு பண்ணாமல் திமுக அடித்து கிளப்பி அங்கே பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் அமமுகவினர் கடுப்பில் இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் கடைசி நேரத்தில் பணப்பட்டுவாடெல்லாம் பக்கவாக தான் போயிருக்குது. இருந்தாலும் ஒரு பெரிய இழுபறி அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திருச்சியில் இப்போ அமமுகவில் நிறுத்தின வேட்பாளரை விட ஏற்கனவே அங்கே மன்னர் பரம்பரையில் இருக்கவங்க அவர் கட்சியிலே இருக்காங்க, அந்த அம்மாவை நிறுத்தியிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு ஆளும் தரப்பு கட்டம் கட்ட பார்க்கும்போது ஆளும் தரப்புக்கும் எடப்பாடிக்கும் யார் யார் பணம் கொடுத்தாங்க, வரக்கூடிய ஆட்சி மோடி ஆட்சி தான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியினர். எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடைசி நேரத்தில் பக்காவாக தன்னுடைய சொந்த காசை இறக்கி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை வைத்து ஆடிய ஆட்டம். சபரீசனுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக எடப்பாடி மிதுனை இறக்கி விட்டுருக்காரா? டோட்டலாலாம் பார்க்க போகும்போது திமுக முதல் இடத்துலையும் அதிமுக ரெண்டாவது இடத்துலையும் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையில் நிறைய செய்திகள் சொன்னாலும் நம்மளும் இந்த ரிப்போர்ட்டர் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது உள்ளூருக்குள்ளே பேசும்போது தமிழகம் முழுக்க இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு, உட்கட்சி பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாலின் அவர்களுக்கு போன ரிப்போர்ட்டுனா, எடப்பாடிக்கு போன ரிப்போர்ட்டுனா, அண்ணாமலைக்கு போன ரிப்போர்ட்டுனா, திடீர்னு அண்ணாமலை 1,00,000 பேர் ஓட்டே போடலங்கிறாரு. சூலூர் அந்த பகுதியிலலாம் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஹோல்டான இடமோ அந்த இடத்துல நிறையா ஓட்டு பதிவாகிருக்கும் போது அங்கே அதிமுகவில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யும் போது கடைசி நேரத்தில் வேலுமணி அண்ணாமலையை டவுன் பண்ணிட்டாரா, இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒன்று தான் எடுத்த உடனே திமுக இந்த தேர்தலில் என்ன பண்ணுச்சு, ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுச்சு. கடைசி நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுச்சு. அதில் ஒரு சில நிர்வாகிகள் பணத்தை கொஞ்சம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மற்ற கட்சியில் இருக்க மாதிரி இந்த கட்சியிலேயே அவ்வளோதான் பார்வை பார்த்தும் சில இடத்தில் மிஸ் ஆனது எப்படி அப்படின்னு ஒரு விசாரணை கமிஷன் வைக்க போகிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மிக மிக முக்கியமாக பாஜகவில் பணத்தை கொடுத்தும் விருதுநகர் தொகுதியில் நிற்கக்கூடியவங்க அந்த பணத்தை செலவே பண்ணல, அவரும் அவங்க கணவரும் சேர்ந்தாங்க கட்சியில், கொடுத்த பணத்தையாக செலவு பண்ணணும், அவங்களுக்கு பணத்தையே செலவு பண்ணல. அதே மாதிரி இன்னொரு தென்காசி தொகுதி வேட்பாளரும் பணத்தையே செலவு பண்ணல, பிஜேபி கொடுத்த பணத்தையே செலவு பண்ணல அப்படின்ட்டு அங்கே ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்கு. எப்படியும் தோக்க தானே போகிறோன்னு செலவே பண்ணாமல் விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பையன் பெருசாக ஏதோ நினைக்க போய் பெருசாக ஒன்றும் மெட்டீரியல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் கள நிலவரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எப்படியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் திமுக அதிமுக பிஜேபி 3 பேருமே பணத்தை இறக்கியிருக்காங்கன்னு தான் தகவல்லாம் வருது. அதுவும் குறிப்பாக இப்போ என்ன சிக்கல்னா கடைசி நேரத்தில் இந்த பணப்பட்டுவாடா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தால் மோடிஜிக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பேர் திரண்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் முதல் தடவை அதிகமாக இருக்கும்போது பரவாயில்ல, ஜிக்கெல்லாம் ஐயோ அண்ணாமலைஜிக்கு ஆதரவாக மக்கள்லாம் திரண்டு வாக்களித்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி தான் இருக்குங்க, ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா சூலூர் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எல்லா கருத்து கணிப்புலேயும் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நிறையா போலிங் ஆகிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க பையன் மிதுனை வச்சு கடைசி நேரத்தில் அவரே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு பழைய பதிவில் கூட சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு விஷயமும் போன தடவை நிறைய பேர் இந்த எம்பி எலெக்ஷனில் பணம் கொடுத்தவங்க யாரும் நிறைய கணக்கு காட்டல. அதனால் இந்த தடவை அவரே செலவு பண்ணி அவங்க பையனை வச்சு நிறையா வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லியிருக்கோம் குறி வைக்கக்கூடிய 8 தொகுதிகள்னு. ஒரு பக்கம் சபரீசன் போய் ஈரோடில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, பிரகாஷ் ஜெயிக்கிறது சந்தேகமாக இருக்குது, ஏன்னா உதயநிதி ரெக்கமெண்டேஷனில் சீட் வாங்கியிருக்கீங்க, அங்கே ஆற்றல் அசோக்குமார் அவ்வளோ வேகமாக வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லப்போவ இன்னும் ஏகப்பட்ட வேலைகளை அங்கே பண்ணாங்க. அதேமாதிரி கள்ளக்குறிச்சியில் அதிமுக குமரகுரு நல்லா வேலை பார்க்குறாரு, பொன்முடி அவங்க பையன் தெய்வசிகாமணி நிற்காதனால அவங்க ஆளுங்களாம் வேலையே செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னதுனால இன்னும் வேகமாக கள்ளக்குறிச்சியில் கடைசி நேரத்தில் திமுக வேகமாக வேலை செஞ்சுது. அண்ணாமலை எப்படி 3ஆவது இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது திமுக அதிமுக நினச்சிது. அது அதிமுக கடைசியாக ஏன் நினச்சதுன்னா அதிமுகவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சி தேவையில்லாமல் அதிமுகவை சீண்டி விட்டு சேமா வேலுசாமியை இறக்கி விட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணியை இறங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வாழ்வாசவா பிரச்சனைங்க,
அப்படிங்கிறனால கடைசியாக வந்து ₹1 கூட நான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா யாராவது ஒருத்தர் நியமித்தா சொல்லுங்கள், நான் அரசியலை விட்டே விலக தயார்னு அண்ணாமலை சொன்னார். ஆனால் மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கவங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர தகவலை தான் இல்லைங்க அண்ணாமலை தரப்பெல்லாம் பணம் கொடுத்ததுங்க. ஒரு அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அண்ணாமலை ஜி வந்து ₹1 கூட லஞ்சம் வாங்காதவர், மோடி மாதிரி. மோடி எப்படியோ அதே மாதிரி அண்ணாமலை. அதனால் அண்ணாமலைக்கு தெரியாமல் அண்ணாமலையுடைய நலம் விரும்பிகள் ஒருவேளை பணத்தை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்கிறார் நான் பணத்தையே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா எப்படி வந்து மோடி வந்து நான் வந்து தூய்மையான கவர்மெண்ட்டை நடத்துகிறேன்னு சொல்கிறத மக்கள் நம்புகிறாங்களோ அதே மாதிரி நம்பலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திமுக அதிமுக, குறிப்பாக இப்போ அதிமுக தான் சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு யார் யார் பணம் கொடுத்தீங்க? நான் என்ன சொன்னேன், எனக்கு நீ பணம் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, 2 பேருக்கும் பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். மேலே தாமரை தான் வரப்போகுது, மோடிஜி தான் வரப்போகிறாங்க. அப்போ நீங்களாம் எப்படி தொழில் பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்கள அளவுக்கு லிஸ்ட்டை இப்போ கமலாலயத்தில் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை சொல்லி. ஆனால் அவங்களுக்கே ஒரு உதறல் இருக்குது. ஏன்னா இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மணல் புள்ளி, அந்த புள்ளி பிஜேபிக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு ரெய்டு நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், பிஜேபியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மேலாளர் வீட்டில் போனாங்க ரெய்டு, இடி தெரியாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க. எல்லா கட்சியும் கொடுக்குற மாதிரி பிஜேபிக்காரர் தான் பணம் வாங்குறாங்க, இது அண்ணாமலைக்கு தெரியாதான்லாம் கேட்டாங்க. திடீர்னு அந்த மணல் புள்ளி, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறது திமுகட்ட, செலவழிக்கிறது பிஜேபிகிட்ட. இப்போ கூட கொஞ்சம் அந்த கேஸ் வேகம் எடுத்துகிட்ருக்க நிலைமையில் திமுக அநேகமாக அவரை கை கழுவினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மணல் புள்ளியோட தம்பி வந்து திருச்சியில் நிற்கிறார். அவர் இறங்கி நிறைய செலவு பண்ணியிருக்காரு. கடைசி நேரத்தில் தீப்பெட்டி சில வேலைகளை பண்ணிடுச்சு, அதனால் தீப்பெட்டிக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஆனால் என்ன ஒன்று, துரை வைகோவுக்கு எதிர்த்து அமமுகவில் வலிமையான கேண்டிடேட் போட்டிருந்தா, இன்னும் வலிமையாக கண்டிருந்தா 2வது இடத்துக்கு கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். தேவையில்லாமல் ஏன் வந்து இந்த கேண்டிடேட்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு இருக்குது. 3வது இடம் தான் அமமுக, அந்த அம்மாவையே போட்டிருக்கலாமே, ஏற்கனவே அவங்க வந்து மேயராக இருந்தவங்க, நல்ல அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்ல போவேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேனியில் எப்படி நம்ம ஜெயிச்சிருவோன்னு டிடிவி நிறைய வேலை பார்த்து கடைசி நேரத்தில் என்னென்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் பண்ண ரெடியாக இருக்கும்போது அண்ணாமலை தரப்பு இல்லை சென்ட்ரல்லேருந்து ஏஜென்சிலேருந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க பெரிய வித்தியாசத்தில் அப்படின்னு சொன்னதுனால பணமே கொடுக்காம விட்டாங்களாம். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி திமுககாரங்க இறங்கி பண்ணிட்டாங்க பொழுது. இப்போ அது வேறு டிடிவி தரப்பு புலம்பிகிட்டு இருக்காங்க, ஐயோ தேவையில்லாமல் வந்து கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுட்டோமே. ஏன்னா தேர்தல் அரசியலில் கை தேர்ந்தவங்க கூட கடைசி நேரத்தில் தவறான இன்ஃபர்மேஷனால் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அண்ணாமலை உண்மையிலேயே டிடிவிக்கு நன்மை பண்ணாரா, இல்லை தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் ஜெயிக்கணும், மினிஸ்டர் ஆகணும், மத்திய அமைச்சர் ஆகணும்னு நினச்சி பண்ணுறாரா? ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதிமுக காணா போயிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஓபிஎஸ்க்கு பிரைட்டான எதிர்காலம் இருக்குது, மோடி சொல்லி தான் ஓபிஎஸ்ஸே ராமநாதபுரத்தில் நிற்கிறாருன்னு சொன்னார். நமக்கு ஆச்சரியம் என்னென்னா, மோடி ராமநாதபுரத்தில் ஏன் நிற்க சொன்னார், ஏன் சேலத்துலேயும் எடப்பாடியில் நிற்க சொல்ல வேண்டியதானே, அதனால் ராமநாதபுரத்துலேயே நிற்க சொல்கிறாருன்னு தெரியல. அப்படி ஒன்று சொன்னார். இன்னொரு வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டிலே மோடிக்கு முதல்ல பிடிச்ச ஒரே ஒரு ஆள் வந்து ஓபிஎஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். அந்த ஃபஸ்ட்டு இருக்கால தான் இவங்க இந்த அளவுக்கு அலைய விட்டாங்க. அப்போ எவ்வளோ திறமையான ஒரு மோடின்னு இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சசிகலா தலையில் கையை வச்சார் எடப்பாடி, ஓபிஎஸ் சொல்லிட்டு போன எடப்பாடி தப்பிச்சோடி வந்துட்டார். இப்போ கடைசியாக வந்து நம்ம ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு, மோடி அவர்கள் ஒரு சிறு துரும்பு கூட தவறு செய்யாதவர்னு. இந்த எலெக்ஷனில் பாருங்கள் பிஎம்கே எந்த நிலைமைக்கு ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாதவங்களும் இல்லை. சௌமியா அவர்களே ஒவ்வொரு வீடாக போய் கேம்பெயின் பண்ணி 80% வாக்குப்பதிவு. 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, நம்ம ஜாதிக்காரவங்க தோற்றக்கூடாது, ஐயா வீட்டு பொண்ணு தோற்றக்கூடாதுன்னு இறங்கி சில வேலைகளை பண்ணியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக மணி அவரும் அந்த அவர் அளவு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கார். டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலையும் உள்ளடி வேலைகள் நடந்திருக்குது. இதில் ரொம்ப உள்ளடி வேலை நடந்தது எங்கன்னா பிஜேபி. ஏன்னா நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு 15, ஒரு 5 தொகுதிக்கு 25 கொடுத்துருக்காங்க. அந்த 25ல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்காசி வேட்பாளரும் நம்ம நடிகை அவங்களும் செலவே பண்ணல. இன்னொரு பக்கம் அங்கே 2 பேர் ஏற்கனவே பெண்மணிகளாக இருக்கக்கூடிய 2 பேர், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த லேடி ஏற்கனவே அதிமுகலேருந்து வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு வேறு இதுக்கு போகலான்னு பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேலே மோடிஜி வருவார், ஏதாவது வாரியம் கொடுக்குறான்னு நிறுத்தி வச்சுருக்காங்களாம். இப்படி குழப்படிகள் எல்லாம் இருந்தாலும் இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது பிஜேபிக்கு ஒரு கலக்கம். ஏன்னா 2 டிஜிட்டில் வரும்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட பையன் மிதுன் இறங்கி சில வேலை பண்ண, அந்த ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இதெல்லாம் அவருடைய டைலாக் தான். ஏகப்பட்ட வேலைகள் அவரே இறங்குறதுனால எப்படி ஓபிஎஸ்க்கு அவங்க 2 பசங்களும் இறங்கி பலாப்பழத்தை எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதே மாதிரி எடப்பாடியோட பையன் இந்த தடவை நேரடியாக
ஏன்னா எடப்பாடியுடைய பையனுக்கு ஏற்கனவே ஆலோசனை சொன்னவர் தான் இப்போ வந்து காங்கிரஸுடைய ஆலோசகராக இருக்கார். அதனால் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி ஏகப்பட்ட டீலிங் போயிட்டு இருக்குதுங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தார், அந்த பட்ஜெட்டை விட தாண்டி செலவு பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம். நம்ம அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பேசுகிறதே வேறு மாதிரி பேசுவார், அவரை 3வது இடத்துக்கு தள்ளணும். அதேமாதிரி டிடிவி ஜெயிக்கக்கூடாது, ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடாது, அவர் சில பேரை கட்டம் கட்டி வச்சுருக்காரு, இவங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனை. அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நயினாரும், நயினார் ஜெயிக்கக்கூடாதுன்னு அண்ணாமலையும், அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்னு முருகானந்த், இப்படி பெரிய அந்த உள்ள குழப்பம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கான குழப்பம். அதனால் தேவையில்லாமல் ஜெயிக்கக்கூடிய டிடிவியை தேவையில்லாமல் இவர் ஆலோசனை கேட்டு போயிட்டோமே அப்படின்ட்டு அமமுகவினர் ஒரே புலம்பல். சரி, வரக்கூடிய ரிசல்ட்டை பார்ப்போம் அப்படின்னாலும் எது எப்படி இருந்தாலும் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா தொகுதியிலையும் நம்ம தான் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதா அவருக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்க பொழுது அவங்க நிறுவனமும் அதான் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. எடப்பாடிகிட்ட போன லிஸ்ட்டில் கூட பரவாயில்ல, பக்காவாக தான் பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையும் நல்லா இறங்கி வேலை பார்த்துருக்கோம். அந்த 2-3 இடத்துல மட்டும் ஏகப்பட்ட பேர் உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க. இன்னும் குறிப்பாக எடப்பாடி ஆட்சியில் மிக மிக அதிகமாக சம்பாதித்த ஒரு புள்ளி, ஒரு கல்வி தந்தை, அவர் வந்து இப்போ பிஜேபிக்கு உதவி பண்ணியிருக்கார். அதுவும் நோட் பண்ணியிருக்காங்க, திமுகவும் நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன லிங்க்னு இப்படி பலதவிட்டப்பட்ட குழப்பத்தில் ரிசல்ட் வர வரைக்கும் எல்லாம் பதபதைப்போடு இருந்தாலும் இப்போதைக்கு பிஜேபி பெரிய ஒரு கலக்கத்தில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.